திருடு திருடு. நான் என்ன செய்யறது? சோறு போடுற முதலாளி டம்ளர் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உன்னை முதல்ல வேலையை விட்டு நிறுத்தணும். இந்தா, அது உன்னால முடியாது. நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன் தெரியுமா? சின்ன முதலாளி உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாரு. நான் தான் போன போது கட்டி வையே கடை கட்டும்னு சொன்னேன். வாயாடி வாயாடி. குழந்தை அழுது போய் பாரு. அதுக்கு என்ன வேலை? அவங்க அப்பா மாதிரியே சதா குடிக்கணும். போடினா போடி பாருன்னு. ராஜா அழகடா. கண்ணா உனக்கு பால் வேணுமா? பசிக்குதா பசிக்குதா? நான் ஒரு நீதிபதியோட மனைவி. எனக்கு சட்டமும் தெரியும். என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க எந்த கோர்ட்ல போகணும்னால அனுமதி வாங்கலாம். மூத்ததாரம் உயிரோடு இருக்காளே. ஒரு மலடி பொண்ணு உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? சமுதாயம் இருக்க. ஒரு பணக்கார இடத்துல சமுதாயம் வாய திறந்ததா சரித்திரமே கிடையாது. கையத்தாயா நீட்டி இருக்கு. உங்க வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியுமோ? அவர் நீதிபதியா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டுல நான் வச்சதாயா சட்டம். உங்க பையன்கிட்ட பேசி பார்த்தேல? அவன் ஒரு குழந்தையா. அப்படின்னா உங்க மேல பாரத்தை போட்டு உங்க பையனுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடலாங்கிற. நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களே. நாம ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. முக்கியமா என் பையனுக்கு தெரியக்கூடாது. எதுக்கு இவ்வளவு பணம்? இனிமே இந்த வீட்டு பக்கம் நீங்க வராம இருக்கிறதுக்கு. எனக்கு புரியலையே. 2 பேருக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஆண்டவன் உங்க தொழில படைச்சிருக்கான், பிரிச்சு வைக்கிறதுக்காக இல்ல. உங்க அம்மா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணா. என் பொண்டாட்டியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவதான் எதுக்குமே வழங்காம போயிட்டாளே. சரி, புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது கத்திரிக்கோள் மாதிரி. அது 2ம் பாக்குறவங்க கண்ணுக்கு எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்காது. ஆனா குறுக்க யார் வந்தாலும் வெட்டிடும். அண்டர்ஸ்டாண்ட்?